சீர்காழியிலிருந்து பூம்புகார் போய் திருக்கடவூருக்கு போகணும். திருக்கடையூர் அல்ல, திருக்கடவூர். ரொம்ப பேர் கடையூர்னு சொல்றாங்க. அது கடையூர் அல்ல, அது கடைப்பட்ட ஊர் அல்ல, அது கடவுர். காலனையும் காலால் கடந்தான் கண்டாய். யமனை கடக்கக்கூடிய ஊர். கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்பது திருத்தொண்ட தொகை. திருக்கடவூர். திருக்கடவூரிலே அபிராமி அம்மையினுடைய திருக்கோயில். சிவபெருமானுக்கு என்ன பெருமை? காலசம்ஹாரமூர்த்தி, யமனை உதைத்தவர். மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்த இடம் திருக்கடவூர். அவருக்கு பேரு அமிர்த கடேஸ்வரர்னு பேரு. அமுத குடத்தை வச்சாங்களாம், அமுத குடம் சிவலிங்கமா மாறி போச்சான். அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு பேர். இது சிவபெருமானுக்கு பெருமை. அடியார்களுக்கு பெருமை உண்டா? உண்டு. குங்கிலிய கலையர்னு ஒருத்தர் அந்த ஊரில் வாழ்ந்தவர். சிவபெருமானுக்கு குங்கிலியம் வாங்கி போடுவார். குங்கிலியம்னா தெரியுமா? இந்த சாம்பிராணி மாதிரி இருக்கும். அதை போட்டா நல்ல மனம் வரும். இந்த குங்கிலியத்தினுடைய மனம் வருமானால் அந்த இடத்துல தீய சக்திகள், கொடிய நோய்கள் வராது. திருவையாத்துல தெற்கு பக்கத்துல ஒரு சந்நிதி இருக்கு. அங்க அவருக்கு பேர் என்ன? ஆட்கொண்டார் சந்நிதி. குங்கிலியம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தெருவில் யாரும் இறந்ததா சரித்திரம் கிடையாது. நம்புறீங்களா? நம்பலையா? தெருக்காரன் எங்கேயாவது இறப்பேன், தூக்கிட்டு வருவாங்க. அந்த ஊர்ல அந்த தெருவில் இறக்க மாட்டேன். இன்னைக்கும் பெரிய ஆச்சரியம். தெற்கு பக்கம் ஆட்கொண்டார் சந்நிதி குங்கிலியம் போடுறாங்க. இவருக்கு ஒரு ஆசை, அமிர்த கடேஸ்வரருக்கு குங்கிலியம் போடணும். ராத்திரி பகலா குங்கிலியம். வீட்டில் இருந்தெல்லாம் சரியா போச்சு. சொந்தக்காரங்கள்லாம் இவரை நம்பி இருந்தாங்க, எல்லாம் போச்சு. அம்மாவுக்கு கழுத்தில் உள்ள தாலியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. 4-5 பிள்ளைகள், எல்லாம் பசி பட்டினி. இவரு கவலைப்படாம குங்கிலியம் போட்டுக்கிட்டே இருக்கார். எல்லா பணமும் குங்கிலியமா போச்சு. ஒரு நாள் கவலையோட அந்த அம்மா வந்தாங்க. இந்த பாருங்க, பிள்ளைங்க சாப்பிட்டு 7-8 நாள் ஆச்சு, நீங்க சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, நான் சாப்பிட்டு 12 நாள் ஆச்சு. இந்த சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்றது? இந்த தாலியை தர்றேன், எடுத்துக்கிட்டு போய் விற்று மளிகை சாமான் வாங்கியாந்து கொடுங்க, ஒரு வேளையாவது சாப்பிடட்டும். தாலியை வாங்கிக்கிட்டாரு. தங்கம் தாலி எல்லாம் இருக்கு. தாலியை வாங்கிக்கிட்டு அப்படி போனாரா? என்ன செய்யணும்? மளிகை கடைக்கு போகணும், மளிகை சாமான் வாங்கணும். எதிர்த்தாப்புல ஒருத்தன் ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு வர்றான். வண்டிக்காரன் என்ன சொல்றான்? குங்கிலியம் குங்கிலியம்னா. அவ்வளவுதான், இவருக்கு எல்லாம் மறந்து போயிடுச்சு. அட, வண்டி நிறைய குங்கிலியம். ஏன்பா இந்த வண்டி நிறைய குங்கிலியமா? ஆமா, 2 வருஷத்துக்கு தாங்குமே, அவ்வளவு குங்கிலியம் இருக்கே. ஏன்பா இந்த குங்கிலியத்தை பூரா விற்கிறதா இருந்தா என்ன விலை? இந்த தாலியை தர்றேன், அந்த குங்கிலியத்தை தர்றியா? அவனுக்கு சந்தோஷம், ஜாக்பாட் அடிச்சாப்பில் இருக்கு. இவர்கிட்ட தாலியை வாங்கிக்கிட்டான், குங்கிலியத்தை கொடுத்தான். வண்டியை கோயிலுக்கு ஓட்டு. கோயிலுக்கு வந்தார், கொட்டினார், உட்கார்ந்தார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மற்றதெல்லாம் மறந்து போச்சு. குங்கிலியன் நினப்பு இருக்கு, சிவபெருமான் நினப்பு. வீடு மறந்து போச்சு, மனைவி மறந்து போச்சு, குழந்தை மறந்து போச்சு, அட வயிற்று பசியும் மறந்து போச்சு. அதான் முக்கியம். வைத்து பசியும் மறந்து. பசி வந்தா மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவ முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10ம் பசி வந்திட பறந்து போம். இவருக்கு பசியே பறந்து போயிடுச்சு. ஓம் நம சிவாய. ராத்திரி 1 மணி ஆயிடுச்சு. சரி, கோயிலை நான் சாத்தி விட்டாங்க. நான் சந்நிதிக்கு வெளியில இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமாம், வீட்டுக்கு போகணுமே. யாரு சொன்னா வீட்டுக்கு போக சொல்லி? சிவபெருமான் உள்ளே இருந்து லேசா வீட்டுக்கு போகணும் உள்ளுக்கு பேசினார். அவர் பேசுவார் தெரியுமா? கடவுள் உள்ள பேசுவார். எந்திரிச்சார், வீட்டுக்கு போகணும். ஆமா, இந்த தாலி கொடுத்தது மளிகை சாமானுக்கு இல்லை கொடுத்தா? இப்பத்தான் ஞாபகத்துக்கு வருது. இதுவரைக்கும் எல்லாம் மறந்து போச்சு. என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பே. பயந்து போய் போறார். என்ன ஆச்சோ? யாரும் சாப்பிடலையே. சிவபெருமானே, வீட்டுக்கு போனா வீட்டையே காணும். எங்க வீட்டை திருடுவானா எவனாவது? வீட்டில் உள்ள பொருளைத்தான் திருடுவான், வீட்டையே காணும். இந்த இடத்துல தானே நம்ம வீடு சின்னதா இருந்துச்சு, இப்ப காணமே. ஒரு பெரிய மாளிகை இருக்கு,
அது எப்படி ஒரு மாளிகை அதுக்குள்ள வந்திருக்கு, நம்ம திருவாரி வந்துட்டோமா? அப்படி நின்று பார்க்கிறார். கீழே ஒரு அம்மா நிற்கிறாங்க, பக்கத்தில் போறார். அந்த அம்மா பட்டு புடவை, கழுத்து போற வைரான். அம்மா, இந்த இடத்துல எங்க வீடு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? அப்படி பார்க்கறாங்க. என்னங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இவர் சம்சாரம். என்னடா ஆச்சரியமா இருக்கு. சில சமயம் ஆளுகள் அடையாளம் மாறி போனா கண்டுபிடிக்க முடியாது. பார்க்கிறார், அந்த அம்மா கழுத்து போற வைரம், பட்டு புடவை. என்னங்கிறார்? ஒண்ணுமில்லை, எல்லாம் சிவபெருமான் கொடுத்தது, சிவபெருமான் கொடுத்தது. என்னம்மா ஆச்சு சொல்லு. நீங்க போனீங்களா? நான் கவலையோட படுத்தேன், தூங்கினேன். என் கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்தார். கவலைப்படாத, முடிச்சு பாரு, எல்லாம் கொடுத்திருக்கிறேன். பார்த்தா வீடே மாறி போச்சு. எங்க பார்த்தாலும் சாப்பாட்டு பொருள், அணிகள், நகைகள், வீடு கொள்ளாம இருக்கு. எல்லாம் சிவபெருமான் கொடுத்தது. இவருக்கு அழுகை. என்ன அழுக? எனக்கு காட்சி கொடுக்காம அவளுக்கு காட்சி கொடுத்திருக்கியே சிவபெருமானே, எனக்கு அந்த காட்சிகளை கொஞ்சமாவது கிடைக்காதா? சிவபெருமான் பண்ணது நியாயமா அநியாயமா? இவர் தானே கஷ்டப்பட்டார். தாலியை அந்த அம்மால கொடுத்தா? தாலியை கொடுத்தது யாரு? அந்த அம்மா இல்ல. அவருடைய சட்டம் என்னைக்கும் மாறாது. ஒழுங்கா முதல்ல காட்சி அங்க எல்லாம் கிடைச்சதா, சந்தோஷமா இருந்தாரா. திடீர்னு ஒரு செய்தி வந்தது. இந்த பக்கத்துல ஒரு ஊர் திருப்பனந்தாள்னு பேர். திருப்பனந்தாள்ல ஒரு பொண்ணு, அவளுக்கு தாடகைன்னு பேர். நீங்க நினைக்கிற தாடகை இல்லை, அவ ராட்சசி. இவ தங்கமான பொண்ணு, பரம பக்தை. இந்த பொண்ணு கோயிலுக்கு போவா, அபிஷேகம் பண்ணுவா, கும்பிடுவா. ஒரு 12-13 வயசு பருவ பொண்ணு. அன்னைக்கு என்ன பண்ணா, தாவணி போட்டிருந்தா. ஒரு பெரிய குடத்துல தண்ணீர் எடுத்துக்கிட்டு போனா, சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். தண்ணி அப்படி தூக்கினாலா இந்த தாவணி நடுவிடுச்சு. நடுவுன உடனே பிடிச்சிக்கிட்டான். இப்ப என்ன செய்யறது? இந்த குடத்தை இப்படி தூக்கணும். தூக்கினா தாவணி நடுவி விழுந்துடும். ஒன்றும் பண்ண முடியல. குடத்தையும் இறக்க முடியாது, இந்த கையவும் எடுக்க முடியாது. தாவணி நழுவக்கூடாது. தவிக்கிறாளா? சிவபெருமான் பார்த்தார், தலையை குனிஞ்சு கொடுத்தார். தலையை குனிஞ்சு கொடுத்தாரா? அப்படியே அபிஷேகத்தை பண்ணிவிட்டான். அபிஷேகம் முடிச்ச உடனே ஒன்றும் கவலை இல்லை, குடத்தை போட்டுட்டு தாவணியை சரி பண்ணிக்கிட்டான். சிவபெருமான் வளைஞ்சு கொடுத்தார்ல, நிமிரணுமா வேண்டாமா? வளைஞ்சபடிக்கே நின்றுட்டேன். நிமிர்ந்திருந்த ஒருத்தருக்கும் தெரியாது, அவருக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், மறைஞ்சிரு. அப்படியே என்னடா வம்பா போச்சே, இப்படி அமைக்கிறா, அப்படி இழுக்கிறா, ஒன்றும் பண்ண முடியல, சாஞ்சிக்கிட்டு இருக்கார். சதுரகிரி போயிருக்கீங்களா? சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் ஒரு பக்கம் சாஞ்சி இருப்பார். அது மாதிரி இவர் சாஞ்சிட்டார் மொத்தமா. இப்ப என்ன செய்யறது? இந்த அம்மா இழுத்து பார்த்தா முடியல. ஊருக்கெல்லாம் தெரிஞ்சது. எல்லாரும் வந்தாங்க, இழுத்து பார்த்தாங்க, முடியல. கைத்த போட்டு இழுத்தாங்க, சங்கிலியை போட்டு இழுத்தாங்க, யானையை கட்டி இழுத்தாங்க, குதிரையை கட்டி இழுத்தாங்க. யானையெல்லாம் மயக்கம் போட்டுது, குதிரை மயக்கம் போட்டுது, ராஜாவுடைய சேனையெல்லாம் மயக்கம் போட்டுது. சிவபெருமான் சாஞ்சபடிக்கு இருக்கார். ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நம்ம குங்கிலிய கலையர், இவருக்கு என்ன பேரு? குங்கிலிய கலையர். கலையம்னா தெரியுமா? கடம், கடம் கலையம், அமிர்த கடேஸ்வரர். கடம் என்பது கலையம் என்று ஆயிற்று. இவர் பேரு கலையநாயனார்னு பேர். குங்கிலிய கலையர். இந்த குங்கிலியம் போட்டாரே அவர். அங்கிருந்து புறப்பட்டார், திருப்பனந்தாளுக்கு வந்தார். எம்பெருமானே, இப்படி தலையை சாய்ச்சிக்கிட்டு இருக்கலாமா? நிமிர்ந்துக்கோள். அவர் பேசாம இருக்கார். சிவபெருமான் பார்த்தார். இவர் கழுத்துல நூலை கட்டினார், நல்ல கனமான கயிறு. சிவபெருமான் கழுத்திலையும் போட்டார், இழுத்தார். இழுத்தா என்னாகும்? இவர் கழுத்துல கட்டி இருக்கார். இப்படி கட்டி இழுக்கிறார், கழுத்து போயிடும், நாக்கு வெளியில வந்துடும். இப்படி இழுத்தாரா? சிவபெருமானே நிமிரணும். சிவபெருமான் பார்த்தார், ஏதரா இந்த ஆளு வந்தோண்டனா இருக்கிறான், கழுத்துல கட்டி இழுக்கிறானே, என்னமோ ஆச்சுன்னா என்ன பண்றது? நிமிந்துட்டாரான் சிவபெருமான். சிவபெருமானே இழுத்து நிமித்தினது யாரு? கயிறா? இல்ல, குங்கிலிய கலையர் அன்பு. இந்த குங்கிலிய கலையர் வாழ்ந்த ஊர் திருக்கடவுர். சிலப்பதிகாரத்தில் மாதவின்னு கேள்விப்பட்டீங்களா? மாதவி இருந்த ஊர் திருக்கடவுர். ஆக மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூணுக்கு சிறப்பான ஊர் திருக்கடவுர்.
அமிர்தகடேஸ்வரர் கோயில் அந்த பக்கம், பின்னாலே கடவுள் வீரட்டம் அது இன்னொரு பக்கம், அந்த பக்கம். ஆக அற்புதமான திருத்தலம் திருக்கடவுர். சுவாமி கிழக்கு பார்ப்பார், அம்பாள் மேற்கு பார்க்க. அற்புதமான திருத்தலம். நான் திருக்கடவுரை பற்றி பேசுறேன்னா அது உப்புக்கு பேசுற பேச்சு இல்லை, உப்புக்கு பேசுற பேச்சு. ஒரு முறை நாங்கள் ஒரு 15 பேர் திருக்கடவுருக்கு போனோம். மதுரை திருப்புகழ் சபையிலேருந்து புறப்பட்டோம். 15 பேர் இல்லை, கூடவே இருக்கும். ஒரு பஸ்ஸில் போனோம். ஒரு 40 பேர் இருக்கும் தாராளமாக. மத்தியானம் ஒரு 2 மணி ஆச்சு. எங்களுக்காக வர்ற வழியில் கொஞ்சம் தாமதமாக போச்சு. நவகிரக திருத்தலங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். கீழப்பெரும்பள்ளம் வந்துட்டு திருக்கடவுருக்கு வர்றோம். பசிக்குது. ஒரு வீட்டில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம். ஐயர்கிட்ட சொல்லி அவர் நல்லா சமைச்சு வச்சிருக்கார். நாங்கள் சாப்பிட்றதுக்கு வரணும். வந்தால் கோயில் திறந்திருக்கா பார்ப்போம், ஒரு கும்பிடு போடுவோம் அப்படின்னு. வழியில் உள்ள கோயில் திருக்கடவுள். ஓடி போய் ஒருத்தர் பார்த்துட்டு வந்து சொன்னார், கோயில் திறந்திருக்குன்னார். ஆகா, 2 மணிக்கு கோயில் திறந்திருக்கே, பெரிய ஆச்சரியம் இல்லை. எல்லாம் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடுறோம். கோயிலில் காலசங்கார மூர்த்திக்கு விசேஷமான அபிஷேகம் நடக்குது. அண்டாவா தயிர், அண்டாவா தேன் எல்லாம் வச்சிருக்கு. விசேஷமா நடக்குது, அற்புதமா இருக்கு. என்னன்னு கேட்டா, மெட்ராஸில் ஒருத்தர் 15,000 ரூபாய் பணம் கட்டி அர்ச்சனைக்கு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணாரா. அவரால் வர முடியலை. எங்க மெட்ராஸில் எப்போ தண்ணி மேலே போகும், எப்போ கீழே வரும், என்னைக்கு போட்டில் போவோம், இதெல்லாம் சொல்ல முடியாது. எத்தனை காலம் ஆனாலும் இந்த முதலமைச்சர் போய் வெள்ளத்தை பார்வையிட்டார். அடுத்த ஆண்டு இந்த முதலமைச்சர் வெள்ளத்தை பார்வையிட்டார். முதலமைச்சர்கள் மாறுவார்களே தவிர வெள்ளம் வர்றது எங்க மெட்ராஸுக்கு மாறாது. என்னமோ தெரியல, அவரால் வர முடியல. அவளுக்கு என்ன பண்றது, ஏற்பாடு ஆயிடுச்சு. அந்த ஐயருக்கு எங்களை பார்த்த உடனே சந்தோஷம். ஏன் 40 ஆள் வந்துருச்சப்பா. எல்லாரையும் உட்கார வச்சு அபிஷேகம் முடிச்சு அண்டாவா வருது. அப்பா, அங்க அன்னைக்கு கொடுத்த சாப்பாடு இருக்கே, தேன் அப்படி அற்புதம். நாங்க ஏற்பாடு பண்ண சாப்பாட்டுக்கு போகல. அபிராமி சோறு போட்டான். அவதானே அம்மா, அவதானே சோறு போடணும். இருக்க முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். கோயிலுக்குள்ள போயிட்டோம். காலசங்கார மூர்த்தியை பார்த்தோம், திருக்கடவுர் பெருமானை பார்த்தோம். அந்த பக்கம் தனியா போனா அபிராமி கோயில். அபிராமி கோயிலுக்குள்ள போயிட்டோம். போய் கும்பிட்டு வந்துட்டோம். ஒரு அன்பர் சொன்னார், நேரம் இருக்கு, இங்கே உட்காருவோம், கோயில் சாத்த நேரம் ஆகும் போல தெரியுது. சில பேர் வர்றாங்க, அநேகமா சாத்த மாட்டாங்க போல தெரியுது. உட்கார்ந்து அபிராமி அந்தாதி படிக்கலாமா? படிக்கலாம். எல்லாரும் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா பாடினாங்களே, தாரமர் கொந்தையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்துமை மைந்தனே உலகேடும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. எல்லாம் படிக்கிறோமா? உதிக்கின்ற செங்கதிர் பாட்டு ஓடு. 5 பாட்டு, 10 பாட்டு, 20, 25, கிட்டத்தட்ட 30 பாட்டு ஆகியிருக்கும். ஒரு அழகான சின்ன பொண்ணு வந்து எங்களுக்கு முன்ன அதை உட்காந்துருச்சு. ரசிச்சு கேட்குது. சத்தியம் சொல்கிறேன், ரசிச்சு கேட்குது. எங்களுக்கா சந்தோஷமா இருக்கு. டேய், அபிராமியே வந்து உட்கார்ந்துட்டா. ஆளுக்கு சந்தோஷமா பாடுறோம். கடைசி பாட்டு பாடி முடிக்கிறோம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை. புரியுதா? கடைசி பாட்டு படிச்சு முடிக்கிறோம். அந்த பொண்ணு சந்தோஷமா எங்களை பார்க்குது. நாங்க மெதுவா, அம்மா உன் பேர் என்ன? அபிராமி சொல்லிட்டு ஓடி போயிருச்சு. புரியுதா? இப்ப சொல்லுங்க, அவள் கருணைக்கு எல்லையே கிடையாது. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுகுணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாடி அருதுகிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே. கண்ணீர் வருது எல்லாருக்கும். கூப்பிட்டு சாப்பாடு போட்டு காட்சியும் கொடுத்துட்டாளே. கண்டு கொண்டேன்.
ஆச்சரியமா இருந்தது. இப்ப சொல்லுங்க, அவளை கும்பிடணுமா வேண்டாமா? ரொம்ப நாளா ஆசை. மதுரையில் ஒரு தடவை அபிராமி அந்தாதி மீனாட்சி கோயில்ல சொல்லியாச்சு. 102 பாட்டு காப்பு, பின்னால ஒரு பாட்டு, 102 பாட்டு. இன்றைக்கு ருத்ரகாளியம்மனுடைய ஆலயத்தில் சிங்கப்பூரிலே மிகச் சிறப்பு பெற்ற ஒரு திருத்தலம், ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் ருத்ரகாளியம்மனுடைய சன்னிதானத்தில் மிகச்சிறந்த அன்பர்களுக்கு முன்னால் இந்த அபிராமி அந்தாதியை பேச வேண்டும் என்று எவள் கொடுத்தாளோ அவள் ஆணையிட்டாள். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். அதனாலே இன்றைக்கு தொடங்கி அபிராமி அந்தாதி உரை கிட்டத்தட்ட 10 நாட்கள் நிகழ இருக்கிறது. வருகிற 22ஆம் தேதி, அதாவது வர்ற வெள்ளிக்கிழமை, அம்மனுடைய சன்னிதானத்தில் 102 அபிராமி அம்மன் அபிராமி அந்தாதி பாடல்களையும் நம்முடைய விஜயலட்சுமி மோகன் அவர்கள் பாடப்போகிறார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடணும். அது என்ன புண்ணியம் அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிறது? விடலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு பாட போறோம். நம்ம ஆலயத்தினுடைய பெருமக்கள், நிர்வாக பெருமக்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்கும் நம்முடைய நன்றி. 1000 பேச்சு பேசுவதை விட அந்த பாடலை அவள் சன்னிதானத்தில் பாடுவது எவ்வளவு சிறப்பு கிடைக்குமா? அதுவும் இந்த அம்பாளுடைய திரு சன்னிதானத்தில் வர்ற 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை கிட்டத்தட்ட 6:45 மணி அளவில் தொடங்கி 7:45 அளவில் நிறைவு செய்து அதுக்கப்புறம்தான் இந்த பேச்சு நிகழும். நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. நான் இப்பொழுது இந்த உரைக்குள் செல்கிறேன். கிட்டத்தட்ட 280 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏறத்தாழ 18ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதி, 1750 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். கௌசிக கோத்திரம் அந்தணர்களில் கௌசிக கோத்திரத்தை சேர்ந்தவர் அமிர்தலிங்க ஐயர். ஆலயத்தில் அவர் சிவாச்சாரியார் மாதிரி பணியாற்றக்கூடிய பெருமகனார். அவர் பிள்ளைக்கு சுப்பிரமணிய ஐயர்னு பேர். அந்த சுப்பிரமணிய ஐயர் ஆலயத்திலே வந்து அம்பாளுக்கு முன்னால் நின்று எப்பொழுதும் வழிபாடு செய்யக்கூடியவர். மற்றவர்கள் நேரத்தை பார்ப்பார்கள், இவர் அம்மனுடைய முகத்தைத்தான் பார்ப்பார். வேற ஒன்றும் தெரியாது, எல்லாம் மறைஞ்சிரும். அவளை தவிர வேற எதுவும் கிடையாது இவருக்கு. அப்படியே இருந்தார். ஒரு தை மாசம் அமாவாசை. இந்த பக்கத்திலே கடற்கரை, ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்தா காவிரி, அந்த பக்கம் கடல். அமாவாசை, தை அமாவாசை அன்னைக்கு கடலில் குளிக்க வந்தவர் தஞ்சாவூர் சரபோஜி மகாராஜா. அவர் அந்த கோயிலுக்கு வந்தார். இருந்த பட்டர்கள் எல்லாம் எந்திரிச்சு நின்னாங்க, வரவேற்பு கொடுத்தார்கள். நம்ம சுப்பிரமணிய ஐயர் அம்பாளுக்கு முன்னால நின்று அப்படியே உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து அம்பாளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒண்ணுமே தெரியல, அவதான் தெரியலாம். அந்த நிலை வரணும். நம்ம போய் கோயில்ல கும்பிட்டா வர்றவங்க போறவங்க எல்லாரும் தெரிகிறாங்களா இல்லையா? தெரியப்படாது. யாரு தெரியணும்? சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரிய முளை முத்தாரமும் பிச்சுமைத்த கண்ணங்கரிய குளனும் கண்மூன்று கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே. தன்னந்தனியா அவளோட ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம். அப்படி உட்கார்ந்து இருக்கணும். அது கிடைச்சது அவருக்கு. அப்படியே ஆழ்ந்து போயிட்டார். கண்ணை மூடுனா பளிச்சுன்னு தெரியுது, கண்ணை திறந்தா அதை விட அற்புதமா தெரியுது, வெளிச்சமா தெரியுது. ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியில நிற்கிறார், வெளிச்சமா தெரியுது. அம்பாளை பாடிக்கிட்டே இருக்காரா. சரபோஜி மகாராஜா வந்துட்டார். இவருக்கு யாரு வந்தா என்ன? துறவிக்கு வேந்தன் துரும்பு தெரியல. அவர் பார்த்தா தானே அவருக்கு மனசு போற அம்பாள்கிட்ட இருக்கு. எல்லாரும் கும்பிட்டாங்க, இவர் கும்பிடலை. எல்லாரும் எந்திரிச்சாங்க, இவர் எந்திரிக்கல. யார் இந்த ஆள்? பைத்தியம். எவனெல்லாம் கடவுளிடத்திலே அதிகமாக போகிறானோ அவனுக்கெல்லாம் நாம் வைத்த பெயர் பைத்தியம். ஒரு ஆழ்வார பைத்தியம் நாங்களாம். ஆழ்வார் சொல்றாரு, என்ன இவன் பைத்தியம்ங்கிறதுக்காக உன்னை நான் எப்படியா விடுவேன்? அத்தா அரியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை. முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்ற வித்தே உன்னை எங்கனம் நான் விடுவேனே.
இவருக்கு வச்ச பேர் என்ன? பைத்தியம். இவர் ஒரு மாதிரி. அதான் இப்படி உட்கார்ந்து இருக்காரு. மகாராஜா பக்கத்தில் வர்றார். இவருக்கு ஒன்றும் தெரியல, அம்பாளை தவிர வேற எதுவும் தெரியல. ராஜா பக்கத்தில் நிற்கிறார், அப்படியே பார்க்கிறார். இவர் அந்தணர். அதனால இன்னைக்கு என்ன திதி? அன்னைக்கு அமாவாசை. இவர் அமாவாசைன்னு சொல்லணும். இவருக்கு முன்னால அம்பாள் தான் காட்சி கொடுக்கிறான். பளிச்சுன்னு இருக்கிறார். அப்படியே பார்த்தாரா, இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு பௌர்ணமி. அம்பாள் முகத்தை பார்த்தா முழு நிலவு தெரியுது. பௌர்ணமி. ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. அந்த காலத்து ராஜாங்க என்னமோ சொல்லிவிட்டு சிரச்சேதம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்பீலெல்லாம் போக முடியாது. ஒரு பார்வை பார்த்தா, இன்று பௌர்ணமியாக இருந்தால் முழு நிலவு வர வேண்டும், இன்று மாலை முழு நிலவு வராவிட்டால் உனக்கு தண்டனை சிரச்சேதம். ராஜா பாட்டுக்கு போயிட்டார். இவரை பற்றி கவலையே இல்லை. சுத்தி இருக்கவங்க வந்தாங்க, இன்னைக்கோட சுப்பிரமணிய பட்டர் கதை முடிஞ்சுதுன்னா. ஆமா, எப்படி வரும்? அமாவாசை இன்னைக்கு எப்படி சார் நிலவு வரும்? இவருக்கு அப்புறம்தான் புரியுது, என்னமோ சொல்லிவிட்டோம். ஏன்யா இப்படி சொல்லிவிட்டியே, சிரச்சேதம் பண்ணிடுவானே. நானா சொன்னேன்? அவ சொன்னான். நானும் அறியேன், அவளும் பொய் சொல்ல மாட்டாள். நான் சொல்லலை, அவ சொன்னா. அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்று ஓர் இடையூறு எனக்குண்டோ, எண்டோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் படை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. நானா காரணம்? எல்லாம் அவதான் காரணம். சொன்னவள் அவள். அவ்வளவுதான், கவலைப்படலை. அங்க எல்லாரும் ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. எதுக்கு? இவரை ஒரு வழி பண்றதுக்கு. உரிய கட்டினாங்க. உரியில 100 கயிறு கட்டினாங்க. அது மேலே இவரை உட்கார வச்சு விட்டாங்க. அரிகண்டம்னு இதுக்கு பேரு. பெரிய உரி. உரியில எத்தனை கயிறு? 100 கயிறு. இவர் மேல உட்கார்ந்தார். அம்பாள் மீது நான் பாடப் போகிறேன். அவள் விருப்பம். இந்த உடம்பு இருக்குமானால் இங்கே பாடுவேன், உடம்பு போகுமானால் அங்கே பாடுவேன். என்னை யாரு தடுக்க முடியும்? எங்க நான் பேசுறத வேணா நீங்க தடுக்கலாம், நான் நினைக்கிறத தடுக்க முடியுமோ? அப்படியே உட்கார்ந்துட்டார். பாட்ட ஆரம்பிச்சது. தாரமர் கொன்றையும் தான் ஆரம்பிச்சார். தாரமர்னு ஆரம்பிச்சார். தமிழுக்கு முதல் எழுத்து தா. எங்கள் பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் பிள்ளையார் சொல்லி போட மாட்டார், தான்னு போடுவார். ஏன் ஐயான்னா அது தமிழுக்கு முதல் எழுத்து ராம்பார். அவருக்கு பிரியம். தாரமர் கொன்றையும் பிள்ளையாருக்கு பாடல் அப்படியே ஆரம்பிச்சார். உதிக்கின்ற செங்கதிர் பாட்டு வந்தது. 1 2 3 ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு கைத்தை கட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. 50 பாட்டு 60 பாட்டு கிட்டத்தட்ட 3/4 பங்கு போகுது. 69வது பாட்டு கண்ணீர் மல்க பாடுகிறார். தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளின் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. கடைக்கண்கள் பட்டால் இதெல்லாம் கிடைக்கும். 70 71 72 ஒன்னொன்னா வெட்டியாச்சு. இன்னும் 22 கயிறு பாக்கி. 79ஆம் பாட்டு வந்தது. எல்லாம் பார்க்கறாங்க. முடிஞ்சதுன்னா கீழே நெருப்பு வளர்த்திருக்கு. அப்படியே விழுந்துருவார். நெருப்புல கதை முடிஞ்சிடும். நெருப்பு எரியுது. மேல பெரிய உரி. 79ஆம் பாட்டு வந்தது. விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டெமக்கு அவ்வழி கிடக்க படிக்கே சுழன்று பாவங்களே செய்து வாழ் நரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே. இந்த மனுஷனோட எனக்கு என்ன கூட்டு? பாவக்குழியில போறவனோட எனக்கு என்ன கூட்டு? அவன் நினைச்சாள்னா போதும். அவ பார்வைக்கு அருளுண்டு, விழிக்கே அருளுண்டு. அம்பாள் என்ன பண்ண தெரியுமா? காதுல தாடங்கம் போட்டிருந்தான். தாடங்கம்னா முழுக்க போடுறது பெருசா. அப்படியே எடுத்தா இடது பக்கம் எடுத்து அப்படி வானத்துல வீசினான். சந்திரனை விட ஒளி வீசிக்கொண்டு தாடங்கம் மேலே இருந்தது. எல்லாம் பார்க்கிறான். பரிபூர்ண சந்திரன் ஒளியோடு நிற்கிறான்.
ராஜாவுக்கு தெரிஞ்சது, மக்களுக்கு தெரிஞ்சது, எல்லாம் ஓடி வந்து காலில் விழுந்தாங்க. மகாராஜா சொல்றான், இவர் இனிமே சுப்பிரமணிய பட்டர் இல்லை, இவர் அபிராம பட்டர், அபிராமி பட்டர், அபிராமி பட்டர். இவர் கவலைப்படவே இல்லை. ஆமா, 79 பாட்டு தானே ஆச்சு, மிச்ச பாட்டையும் பாடு. 80, 81, 100 பாட்டு பாடி அதை முடிச்சு மிகப்பெரிய பாராயண நூலாக்கி நமக்கெல்லாம் கொடுத்தார். அம்பாள் இயற்கையை மாற்றவில்லை. அவன் நினைச்சா சந்திரனை கொண்டாடலாம்ல, கொண்டாட. இயற்கையை மாற்றக்கூடாது. அவர் ஊரே மாறி போகும்ல, உங்க சௌரியத்துக்கு மாத்திக்கலாமா? மாற்றக்கூடாது. அதனால என்ன பண்ணனா, காதில் இருந்த தாடங்கத்தை தூக்கி எரிஞ்சு அப்படி சந்திரன் பிரகாசிக்க செய்தாள். அதுதான் அபிராமி. அபிராமி என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப அழகான பொண்ணு. அபிராமம்னா அழகுன்னு அர்த்தம் தமிழ்ல. அபிராமின்னா ரொம்ப அழகான பொண்ணு. அழகுக்கொருவரும் ஒவ்வாதவல்லி அப்படின்னு அதை பிரிக்கிறார் இவர். சைவத்தில் தான் அந்தாதிகள் அதிகம். அந்தாதின்னா தெரியுமோ? முதல் பாட்டினுடைய கடைசி சொல் அடுத்த பாட்டுக்கு முதல் சொல். முதல்ல நம்ம காரைக்கால் அம்மையார் தான் அற்புத திரு அந்தாதி பாடுனாங்க. வெண்பாவில் அந்தாதி முதல்ல. கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி 12 திருமுறை. திருத்தொண்டர் திருவந்தாதி, பொன்வண்ணத்தந்தாதி. அடே அப்பா, ஏகப்பட்ட அந்தாதிகள் சைவத்தில் தான் உண்டு. இது அதற்கடுத்து அம்பாள் மீது பாடப்பட்ட அந்தாதி அபிராமி அந்தாதி. இலக்கிய தரம், பக்தி கனிவு எல்லாம் உண்டு. ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும். ஆதிசங்கரர் சமயங்களை 6ஆக வகுத்தார். சிவபெருமான் மூலப்பொருள் அப்படின்னு கும்பிட்டா அதுக்கு சைவம்னு பேர். பெருமாள் தான் மூலப்பொருள், திருமால் மூலப்பொருள், ஓம் நமோ நாராயணா, அதுக்கு வைணவம்னு பேர். அம்பாள் தான் மூலப்பொருள், எல்லாவற்றிற்கும் மேலானவள், மும்மூர்த்திகளுக்கும் மேலானவள் அப்படின்னு கும்பிட்டா அதுக்கு சாத்தம்னு பேர். பிள்ளையார் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு கும்பிட்டா காணாபத்தியம்னு பேர். முருகன் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு கும்பிட்டா கௌமாரம்னு பேர். சூரியன் தான் முழுமுதற் கடவுள். ஏன்னா மற்ற சாமியை பார்க்க முடியாது. சூரியனை காலையில மத்தியான ராத்திரி சாயந்தரம் வரைக்கும் பார்க்கலாம். காணக்கூடிய கடவுள் சூரியன் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு பார்த்தால், வழிபட்டால் சௌரம்னு பேர். சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம் 6 வகையா பிரிச்சாரா. அபிராமி பட்டர் 7வது சமயத்தை உண்டாக்கினார். 7வது சமயத்துக்கு பெயர் அபிராமி சமயம். அபிராமி சமயம் நன்றே. அவர் சொல்ற வார்த்தை, நானா சொல்றேன் சார். அபிராமி சமயத்துக்கு சாக்தத்துக்கு என்ன வித்தியாசம்? சாக்தம் என்பது அம்பாள் பராசக்தி தான் எல்லாத்துக்கும் மேலே, சிவபெருமானுக்கும் மேலே, மும்மூர்த்திகளுக்கும் மேலே, எல்லோரையும் ஆட்டுவிக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி. அவளுக்கு போய் என்ன செய்யலாம்? என்ன வேணுமானாலும் செய்யலாம். பலி கொடுக்கலாம், மது படைக்கலாம். கைலாஷ் யாத்திரை போனேன். 3வது முறை போன போது நேபாளத்தில் ஒரு கோயிலுக்குள்ள போனேன். அம்பாள் கோயில், பராசக்தி காளி மாதா, அற்புதமான கோயில். என் கூட 2 டாக்டர்களும் வந்தாங்க. 3 பேரும் ஒன்னா போறோம். உள்ள போய் கும்பிட்டேன். வெளியில வந்தேன். ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க, நல்ல கனமான ஆளு. அங்க பக்கத்துல பிரசாதம் வச்சிருக்கு, தீர்த்தம். நான் என்ன பண்ணினேன், ஏதோ தீர்த்தம் கையில ஊத்த வரல, அப்படியே அதை பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. உள்ள கையை விட்டு எல்லாரும் எடுத்தாங்க. நானும் கையை விட்டேன். ஒரு மாதிரி விறுவிறுப்பா இருந்துச்சு. எடுத்து வாயில வைக்கணும்னு போனேன். பின்னால வந்த டாக்டர், ஐயா அது வேண்டாம்னார். என்ன டாக்டர்னே? அது சாராயம்னார். ஆமாங்க, காளி கோயில்ல பிரசாதம் சாராயம். எந்த ஊர்ல? நேபாளத்தில் காட்மண்டு. அம்பாளுக்கு அதெல்லாம் வைக்கலாம். சில ஊர்களில் அம்பாளுக்கு பலி கொடுக்கலாம். சாக்தத்தில் அதெல்லாம் உண்டு.
கடுமையான சாக்தம் எப்படி தெரியுமா? சாக்தத்தில் ஈடுபட்டவன் தன் கையில உள்ள கத்தியினால தன் கழுத்தை வெட்டிக்குவான். தலை கீழே விழுகுமா, முண்டம் கும்பிடுமா. தலை விழுந்ததுக்கு அப்புறம் கூட பராசக்தியின் நினைப்பு போகப்படாதான். எப்படி இருக்கு? குறை உடலம் கும்பிட்டு நிற்குமாலோ கலிங்கத்து பரணி, குறை உடலம் கும்பிட்டு நிற்குமாலோ. இதெல்லாம் சாக்தத்தில் உண்டு. அபிராமி சமயத்தில் அதெல்லாம் கிடையாது. இது சுத்தம், அன்பு, பணிவு, பக்தி, இது கலந்தது. பலி கொடுக்கிறது இல்லை, உடல் உறுப்புகளை வெட்டுவது இல்லை, மது படைப்பது இல்லை. இரண்டாவது, சிவபெருமானை விட இவள் பெரியவள் அப்படின்னு நாங்க சொல்றது இல்லை. சிவபெருமானோட கலந்தவள். கருக்கும் திருமிடத்தான் இடப்பாகம் கலந்த பொன்னே. எல்லாம் அபிராமி அந்தாதி. சுந்தரி, எந்தை, முதல்வி இல்லை, துணைவி. சிவபெருமானுக்கு மூத்தவள்னு இல்லை, முதல்வி இல்லை. என்ன சொல்றாரு? துணைவி. துணைவினா துணைவன், துணைவி. சிவபெருமானோடு சமமாய் இருப்பவள் அம்பாளையும் வைத்து எண்ணியது. அதுதான் இதற்கு சிறப்பு. ராஜா என்ன பண்ணான் தெரியுமா? உடனே ஒரு செப்பு ஏட்டுல இவர்களுக்கு ஒரு உரிமை எழுதி கொடுத்தான். அந்த பகுதியில் திருக்கடவூர் வட்டம், ஆக்கூர் வட்டம், திருவிடைக்களி வட்டம், நல்லாடை வட்டம், திருச்செம்பம்பள்ளி வட்டம் அப்படின்னு 5 பகுதிகள். வட்டம்னா நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட் தாலுகாங்கிற பாருங்க, அது மாதிரி ஒரு பகுதி. 5 வட்டத்தில் எத்தனை நிலம் இருந்தாலும் அத்தனை நிலத்தில் ஒரு வேலைக்கு 8 நாடி நெல் பட்டர் வீட்டுக்கு வரணும். 8 நாடின்னா கிட்டத்தட்ட 2 படி. ஒரு வேலி இருந்தா 2 படி நெல் எப்போ அறுவடை பண்ணனாலும் பட்டர் வீட்டுக்கு வரணும். எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி. ராஜா கட்டளை. அது தாமிரம் செப்பு ஏடு. செப்பு ஏட்டை ரொம்ப நாள் வச்சிருந்தாங்க. அண்மையில் ஒரு 1990 ஒரு புண்ணியவான், அந்த வம்சத்தில் வந்தவர் அமிர்த கவிராயர்னு ஒருத்தர், அவருக்கு ஒரே ஒரு வட்டத்தில் மட்டும் இந்த நெல் அளந்தாங்களாம். அவர் அதை வாங்கிக்கிட்டு போய் திருக்கடவூரில் அபிராமி அம்மனுக்கு மண்டகப்படி பண்ணி செலவழிச்சுட்டாராம். இதை கீவா ஜெகநாதன் எழுதுகிறார். இந்த அபிராமி அந்தாதிக்கு உரை எழுதிய பெருமக்கள் ஏகப்பட்ட பேர். கீவாஜா அற்புதமான உரை, சுகிசிவம் அவர்கள் அருமையான உரை, சென்னை வானொலி நிலைய இயக்குனர் கோ செல்வம் அதைவிட அற்புதமான உரை, தொழில் அதிபர் ராமநாதன் பழனியப்பன் ஒரு கோடீஸ்வரர், அவரு அபிராமி சமயம் நன்றே அப்படின்னு ஒரு 300 பக்கத்துக்கு ஒரு நூல். நம்ம ஏசி முத்தையாவுடைய மனைவி தேவகி முத்தையா ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர், செட்டிநாட்டு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை திருக்கடவூருக்கென்று அர்ப்பணித்தவர்கள் தேவகி முத்தையா அவர்கள் அற்புதமான ஒரு உரை. எல்லாத்துக்கும் மேலே கவியரசு கண்ணதாசன் இதற்கு உரை எழுதியிருக்கிறார். அந்த வரிசையிலே அவர்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி அவர்கள் திருவடிக்கு கீழே நின்று கொண்டு நாம் இப்பொழுது இந்த உரையை தொடங்குகின்றோம். எல்லாருக்கும் புத்தகம் இருக்கும், புத்தகத்தை எடுத்துக்கிடுங்க. வரி வரியா பொருள் படிக்கணும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அதுக்காகத்தான் இங்க புத்தகம் இருக்கு, வாங்கிக்கிடுங்க, படிங்க. பொருள் புரிஞ்சு படிக்கணும். தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேடும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அது என்ன? தாரமர் கொன்றை. தாருன்னா மாலை, மாலையில கொன்றை. இந்த கொன்றை இருக்க சிவபெருமானுக்கு அடையாளம். ஓம்ங்கிற எழுத்து மாதிரி இருக்கு. யாருக்கு அடையாளம்? சிவத்துக்குரியது. தாரமர் கொன்றை, ஷண்பக மாலை. ஷண்பகப்பூ யாருக்குரியது? சிவனுக்கா அம்பாளுக்கா? ஷண்பகவல்லின்னு அவளுக்கு பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷண்பகவல்லி அம்பாளுக்குரியது. அப்போ கொன்றை என்பது சிவத்துக்குரியது, ஷண்பகம் என்பது சக்திக்குரியது, சிவசக்தி. இந்த 2 பேருக்கும் உரியவர் விநாயக பெருமான். விநாயகர் கழுத்தில் என்ன மாலை இருக்கு?
தாரமர் கொன்றை இருக்கு, சண்பக மாலை இருக்கு. அது அம்மாவுக்கு, இது அப்பாவுக்கு. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம்பாகத்து உமை மைந்தனே. தில்லைனா சிதம்பரம். சிதம்பரத்திலே ஆடக்கூடியவர் நடராஜமூர்த்தி. தில்லை ஊரதம்பாகத்து உமை மைந்தனே. பிள்ளையார் ரெண்டையும் அணிந்திருப்பதாகவும் கொள்ளலாம், நடராஜா அணிந்திருப்பதாகவும் கொள்ளலாம். தாரமர் கொன்றையையும் சண்பக மாலையையும் கழுத்தில் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய விநாயக பெருமானே, நீ தில்லை ஊரதம்பாகத்து உமை மைந்தனே. தில்லை ஊரர், தில்லைனா எந்த ஊரு? சிதம்பரம். அங்கே உள்ளவர் நடராஜா, அவர் பாகத்திலே இருப்பவள் அம்மை. அம்மைக்கு என்ன பேரு? உமை. உமை என்பது மிகச் சிறப்பான பேர். உமையாள், உமா, உமா, உ ம ஆ, உ ம ஆ, மறக்காதீங்க. ஆ என்பது ஆண்டவன், உ என்பது பராசக்தி, மா என்பது ஆன்மா. எப்படி? அ உ மா. ஆ என்பது கடவுள், உ என்பது கடவுளுடைய அருளான பராசக்தி, மா என்பது நீங்கள் நான். இது மூணும் சேர்ந்தாத்தான் உலகம். ஆண்டவன், அருள், ஆன்மா. அ உ மா மூணையும் சேர்த்தா ஓம். ஓம் பிரிச்சா அ உ மா. ஆ என்பது படைப்பது, உ என்பது காப்பாற்றுவது, மா என்பது ஒடுக்குவது. ஆ என்பது படைப்பது. அகர முதலானை அணியாப்பனூரானை. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆ என்பது படைப்பது, ஊ என்பது காப்பாற்றுவது, மா என்பது ஒடுக்குவது. கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கிறான்? காப்பாத்து காப்பாத்து, ஊ. அதனாலதான் நம்ம இலக்கியங்கள் பெரும்பகுதி ஊன்னு ஆரம்பிக்கும். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் கம்பன். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் பெரியவரான சேக்கிழார். உலகம் உவப்ப வளநேர்வு திரிதர் பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு திருமுருகாற்றுப்படை. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அபிராமி அந்தாதி எல்லாம் ஊனாவில் வரும். ஊ என்பது அம்பாளுக்குரியது, ஊ என்பது காப்பாற்றக்கூடியது. அதனாலதான் பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுவோம். ஏன் காப்பாற்றணும்? நம்ம லெட்டர் ஒழுங்கா அங்க போய் சேரணும், சொன்னபடி அந்த ஆள் அதுக்கு செயல்படணும். அதுக்குத்தான் காப்பாற்றுவதற்கு அடையாளம் என்ன? ஊனா. புரியுதா? உதிக்கின்ற செங்கதிர் தில்லை ஊரதம்பாகத்து உமை, உமா, 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 ஆ ஊமா. இன்னொன்னு தெரியுமா? மவுண்ட் கைலாஷ் யாத்திரை போற பொழுது மானசரோவர்ல நிறைய பறவைகள் பறக்கும். 130 கிலோமீட்டர் சுற்றளவு. தண்ணி ஐஸ் கட்டியா இருக்கும், -15 டிகிரி. உள்ள காலை விட்டா ஒரு 1000 தேள் கூட்டம், அவ்வளவுதான். அந்த இடத்துல பறவைகள் என்ன சொல்லும் தெரியுமா? காக்கா மாதிரி காக்கான்னு கத்தாது, கிளி மாதிரி கத்தாது, உமா, 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 உமா. அங்க உள்ள பறவை அத்தனையும் உமா என்று கத்து. உமை என்பதும் உமையாள் என்பதும் உமா என்பதும் அம்பாளுக்குரிய பிரணவம்னு சொல்றாங்க. ஓம் எழுத்து மாதிரி. தில்லை ஊரதம்பாகத்து உமை மைந்தனே. ஏங்க பிள்ளையாரு அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? உமை மைந்தனேங்கிறார். என் சிவன் மைந்தனேன்னு சொல்லப்படாதா? என்ன சொல்றாரு? ஏங்க ஏன் உமை மைந்தனே? சிவபெருமான் சிவப்பு, முருகப்பெருமானும் சிவப்பு, செய்யன் சிவந்த ஆடையன், அது அப்பா பிள்ளை. அம்மா சம்பந்தம் இல்லாம நெத்தி கண்ணுல வந்த பிள்ளை, அதனால அது அப்பா பிள்ளை. அம்பாள் பராசக்தி நீலி, திரிபுர சுந்தரி சிவப்பு, மறக்காதீங்க. திரிபுர சுந்தரி சிவப்பு, திரிபுரன் ஆப்போசிட் திரிபுர சுந்தரி, அது ஆண்மை, இது பெண்மை. திரிபுர சுந்தரி செம்மையானவள், சிவப்பு நிறம். அம்பாள் பராசக்தி காளி, கருப்பு நிறம். புரியுதா? நீலி நீல நிறம். அம்பாள் நிறம் என்ன? பொதுவா நீல நிறம். திரிபுர சுந்தரி எல்லாத்துக்கும் மேல, மும்மூர்த்திகளுக்கு மேற்பட்டவள், அவளுக்கு நிறம் சிவப்பு. ஆனால் காளி மாதா நீலி, பராசக்தி அவ நிறம் நீல நிறம். பிள்ளையார் நிறம் என்ன? நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் விநாயகரகவன். பிள்ளையாரும் நீல நிறம், அம்பாளும் நீல நிறம்,
பிள்ளையார் யாரு? உமை மைந்தன், அம்மா பிள்ளை. இன்னொன்னு சொல்லவா, சிவபெருமானும் அம்பாளும் உட்கார்ந்து இருந்தாங்களாம். அங்கிருந்து பிள்ளையார் அழுதுகிட்டே வந்தாராம். ஏண்டா அழுற அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் கேட்டாங்களாம். அவர் என்ன சொல்றாரு, என் காதை பிடிச்சி முருகன் கிள்ளிவிட்டான். யார் எப்படி இருக்கு? தம்பி அண்ணன் காதை பிடிச்சி கிள்ளிவிட்டான் அப்படின்னு அழுத உடனே முருகனை கூப்பிட்டாராம். ஏண்டா நீ அப்படி பண்ணினியா? நான் பண்ணினேன் அண்ணன், அதுக்கு முன்னால என் கண்ணை எத்தனை கண்ணுன்னு 12 கண்ணையும் 1 2 3 4ன்னு வேடிக்கையா என்னன்னா எனக்கு கோபம் வந்தது, அதனால காதை பிடிச்சி கிள்ளுனே. திரும்ப நான், நீ கண்ணை எண்ணினியா? நான் ஒன்றும் முதல்ல எண்ணலை, அதுக்கு முன்னால இந்த முருகன் தான் என் தும்பிக்கைய 1 முழம் 2 முழம் 3 முழம்னு அளந்து வேடிக்கை பண்ணனா, அதுக்காகத்தான் நான் மெதுவாக கண்ணை எண்ணினேன், என் காதை பிடிச்சி கிள்ளிவிட்டேன். முருகா நீ பண்ணினியா? மாட்டிக்கிட்டேன். இவன் தான் செஞ்சது. ஆரம்பிச்சது யாரு? மிஸ்டர் சுப்பிரமணியம். புரியுதா? ஆரம்பிச்சது இது. உடனே அம்பாள் பராசக்தி பார்த்தாளாம், மூத்த பிள்ளையை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டாலாம். நல்ல பிள்ளை, பரவாயில்லடா, நம்ம தம்பி தானே. புரியுதா? அரண்ணவன் இடத்திலே சிவபிரகாச சுவாமி ஒரு வீட்டு கல்யாணத்தில் போய் வாழ்த்துறாரு. அரண்ணவனிடத்திலே ஐங்கரன் வந்துதான் ஐய என் செவியை மிகவும் அருமுகன் கிள்ளினான் என்று சிணுங்கிடவும் அத்தன் வேலவனை நோக்கி விரைவுடன் வினவவே அண்ணனின் சென்னியில் விளங்கு கண் எண்ணினன் என அவர் என்ன பண்ணார்? இங்கிட்டு திருப்பினாராம். யாரை பார்த்தாராம்? பிள்ளையாரை பார்த்தாராம். எண்ணினியா? அரண் அவனிடத்திலே ஐங்கரன் வந்துதான் ஐயவன் செவியை மிகவும் அருமுகன் கிள்ளினான் என்றே சிணுங்கிடவும் அத்தன் வேலவனை நோக்கி விரைவுடன் வினவவே அண்ணனின் சென்னியில் விளங்கு கண் எண்ணினன் என வெம்பிடும் பிள்ளையை பார்த்து நீ விகடமேன் செய்தாய் என்ன? மருவுமென் கை நீளம் முழம் அளந்தான் என்ன? மருவும் என் கை, கையின என்ன? தும்பிக்கை. மருவும் என் கை நீளம் முளமளந்தான் என்ன? மயிலவன் நகைத்து நிற்க. சிரிக்கிறான். நான் தான் முதல்ல ஆரம்பிச்சேன். மயிலவன் நகைத்து நிற்க மலையறையன் உதவ வரும் உமையவளை நோக்கி உன் மைந்தரை பாராய் என்ன? உன் பிள்ளைகளை பாரு அப்படின்னு சிவபெருமான் சொன்னாராம். மலையறையன் உதவ வரும் உமையவளை நோக்கி உன் மைந்தரை பாராய் என்ன? கருதறிய கடலாடை உலகு பல அண்டம் கர்ப்பமாய் பெற்ற கன்னி கணபதியை அருகடைத்து அகமகிழ்வு கொண்டவள் களிப்புடன் உமை காக்கவே. கல்யாண வாழ்த்து. கணபதியை அருகடைத்து அகமகிழ்வு கொண்டவள். பிள்ளையார் எடுத்து அணைச்சுக்கிட்டாலாம். பரவாயில்ல, இந்த முருகன் தான் ஆரம்பிச்சிருக்கிறான், நீ நல்ல பிள்ளை, எங்கிட்டவா. கணபதியை அருகடைத்து அகமகிழ்வு கொண்டவள் களிப்புடன் உமை காக்கவே. களிப்புடன் உமை காக்கவே. உமை அவள் காக்கட்டும், உங்களை காக்கட்டும். கல்யாண வீட்டுக்கு போனா அப்படி வாழ்த்தம் சிவபிரகாச சாமி. இப்ப பிள்ளையார் யாரு? தில்லைதம் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேடும் பெற்ற சீர் அபிராமி. அபிராமி உலகத்தை இல்லை, அண்டங்களை எல்லாம் பெற்றெடுத்தவள். புரியுதா? அண்டங்களை எல்லாம் பெற்றெடுத்தவள். பூத்தவளே புவனம் 14ஐயும் அடையப்பா, 14 உலகத்தையும் பூக்கச் செய்தவள். அண்டங்களுக்கெல்லாம் அவள் தலைவி. உலகேடும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி பேர் வைக்கிறார். சிறப்பான அபிராமி அந்தாதி. எப்போதும் வெள்ளிக்கு வெள்ளி சொன்னா பத்தாது, செவ்வாய்க்கு செவ்வாய் சொன்னா பத்தாது, கோயிலுக்கு போற போது மட்டும் சொன்னா பத்தாது. எப்போதும் நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான். எப்போதும் என் சிந்தையுள்ளே என் மனசுக்குள்ளே காரமர் மேனி கணபதியே. காரமர் மேனின்னா கருப்பு நிறம், நீல நிறம். கார் அமர் மேனி, கார்னா மேகம், கருப்பு நிறம். காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. என் மனசுக்குள்ள அபிராமி அந்தாதி எப்பவும் நிக்கணும், நீ அருள் புரிய வேண்டும். அம்பாள் என்ன மாலை சூடுறா? செண்பக மாலை. ஏன் தெரியுமா?
செண்பக மாலையில செண்பக மலர்ல வண்டு மொய்க்காது. வண்டு செண்பக மலர்ல மொய்க்காது. இப்போ பாட்டு தொடங்குது. தியான ஸ்லோகம். முதல் 2 பாட்டு அபிராமி எப்படி இருப்பாள்? தியான ஸ்லோகம். உதிக்கின்ற செங்கதிர். அபிராமி இந்த சிவபெருமானுடைய மனைவி, ருத்ரனுடைய மனைவி, 3 பேர்ல ஒருத்தி அப்படின்னு நினைக்காதீங்கோ. திரிபுரம் எரித்தவன் சிவபெருமான், அவன் திரிபுரன், இவள் திரிபுரை. முப்புறம் எரித்த பெருமானுக்கு மனைவி ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி சிவப்பு நிறம், செக்கச்சவேல்னு இருப்பா, ரத்த நிறம். அதுக்கு ஓமை வைக்கிறார். 6 ஓமை, 6 சிவப்பு. பாருங்க. உதிக்கின்ற செங்கதிர். காலையில சூரியன் உதிக்கிறான், சிவப்பா இருப்பானா? எப்படி இருப்பான்? காலையிலம் வருதியிலே அவளை கண்டேன். பழைய பாட்டு. காலையில எப்படி தெரியும்? சிவப்பா தெரியும் சூரியன். உதிக்கின்ற செங்கதிர். மத்தியான சூரியன் வெம்மையா இருக்கும், காலை சூரியன் நல்லா இருக்கும், குளுமையா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும், சிவப்பா இருக்கும். அம்பாள் வெம்மையா இருப்பாளா, கொடுமையா இருப்பாளா? இருக்க மாட்டா. வெம்மையாவும் இருக்க மாட்டா, கொடுமையாவும் இருக்க மாட்டா, மென்மையா இருப்பா. அதனால அவள் காலை செங்கதிர். இன்னொன்று, காலை செங்கதிர் கண்ணை கூசாது. மத்தியான சூரியனை பார்க்க முடியாது. காலையில் 6 மணிக்கு அந்த சூரியன் எழுகிற பொழுது எழுந்து கொஞ்ச நேரம் பாருங்க, கண்ணுக்கு வியாதியே வராது. ஏர்லி மார்னிங் 8:30க்கு எந்திரிக்கப்படாது. 6 மணிக்கு எந்திரிச்சு சூரியனை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வியாதியே வராது. உதிக்கின்ற செங்கதிர். இன்னொன்று பாருங்க. இந்த இருண்ட வானத்தில் பளிச்சுன்னு செங்கதிர் தெரியுது. அம்பாளுக்கு தலையில நிறைய கூந்தல், கூந்தல்ல அவ முகம் தெரியுது. கூந்தல் நீல நிறம், முகம் சிவப்பு. வானம் நீல நிறம், உதிக்கின்ற செங்கதிர் சிவப்பு. உதிக்கின்ற செங்கதிர். உச்சி திலகம். இரண்டாவது உச்சி திலகம். பெண்கள் வங்காளத்தில் இந்த இடத்துல குங்குமப்பட்டு வைப்பாங்க. விஜயலட்சுமி அம்மா வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல. இது மகாலட்சுமிக்கு அடையாளம். அதனாலதான் அவங்கள பார்த்தா ஒரு கும்பிடணும் போல தோணும் இந்த இடத்துல. புரியுதா? இன்னொன்னு தெரியுமா? உச்சி திலகம் என்பது சிவப்பு. ஒரு மலருக்கு உச்சி திலகம்னு பேர். கண்ணதாசன் உரையில் எழுதுகிறார், மஞ்சாடி மலர் என்பது உச்சி திலகம் என்று சொல்வார்கள். என்ன மஞ்சாடி மலர்? நாம் பார்த்ததில்லை. மஞ்சாடி மலர்னு ஒரு மலர் இருக்கான், செக்கச்செவையல்னு இருக்குமா. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? உச்சி திலகம். உச்சி திலகம் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கலாம். 1 உதிக்கின்ற செங்கதிர் சிவப்பு. 2 உச்சி திலகம். உச்சியிலே பெண்கள் உச்சியில் வைக்கக்கூடிய குங்குமப்பொட்டு சிவப்பு. 3 உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். நவரத்தனங்களில் ரொம்ப சிறப்பு மாணிக்கம். உன்னுடைய பாடல் தங்கம் போல இருந்தது அப்படின்னு சிவபெருமான் சொல்லலை. திருவாதவூரர் பாட்டை கேட்டு சிவபெருமான் உன்னுடைய பாடல் மாணிக்கம் போல் இருந்தது, உன் பெயர் மாணிக்க வாசகன் அப்படின்னு பேர் வச்சாராம். திருவாசகம் பாடின மாணிக்க வாசகருக்கு என்ன பேரு? மாணிக்க வாசகன் பேர் வச்சது யாரு? திருப்பெருந்துறையில் சிவபெருமான். ஞானிகள், அறிஞர்கள், நவமணிகளின் திறம் உணர்ந்தவர்கள் மாணிக்கத்தை போற்றுவார்கள். சிவப்பு நிறம் உணர்வுடையோர் மதிக்கின்ற. யார் மதிக்கிற? மாணிக்கத்தை பற்றி, வைரத்தை பற்றி, தங்கத்தை பற்றி உணர்வுடையவர்கள் மதிக்கக்கூடிய சிறப்பான சிவந்த மாணிக்கம். 3 மாதுளம் போது. மாதுளம் மலர் பார்த்திருக்கிறோம். மாதுளம் கனி. மாதுளம் கனிந்தடித்த மாதுளங்கனி சுவைத்த மாதவன். சபரி மாதுளங்கனி கொடுத்தாளா ராமனுக்கு? மாதுளங்கனி. மாது உளங்கனிந்தடித்த மாதுளங்கனி சுவைத்த மாதவன் அவனுக்கு பேர். மாதுளங்கனி எப்படி இருக்கும்? நல்ல மாதுளங்கனி சிவப்பா இருக்கும். உள்ள
பிரகாசமான சிவத்திலே இருந்து ராஜராஜேஸ்வரி வெளிப்பட்ட பொழுது அவளும் செக்கச்செவேல்னு இருந்தாளாம். அதை பாடுறார். இத்தனை எடுத்துக்காட்டு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். இந்த உதிக்கின்ற செங்கதிர் நாளைக்கு மறைஞ்சிடும், இவ மறைய மாட்டான். உச்சி திலகம் குளிச்சா அதுவும் போயிடும், இவ போக மாட்டான். உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், அது கல்லு, இவளை நினைச்சாலே மனசு உருகும். மாதுளம் போது அது கொஞ்ச நேரத்தில் வாடிடும், அந்த பூ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போகும், அந்த கனி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கெட்டு போயிடும், இவ கெட்டு போக மாட்டா. உவமை வச்சுக்கிட்டே போறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது. அஞ்சாவது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி. மலர்னா வெண்டாமரை, கமலம்னா செந்தாமரை. தாமரையை பத்தி அத்தனை பாட்டு இதில் இருக்கு. அம்பாள் எதில் உட்கார்ந்திருப்பா? தாமரையில உட்கார்ந்திருப்பாள். வெள்ளத்தாமரையில கலைமகள், செந்தாமரையில் மகாலட்சுமி. புரியுதா? ஆளுகைக்கு உன்றன் அடி தாமரைகள் உண்டு. மலர் கமலை, மலர்னா வெண்தாமரையில் வீத்திருக்கக்கூடிய கலைமகள், கமலைனா செந்தாமரையில் வீத்திருக்கக்கூடிய திருமகள். ரெண்டு பேரும் துதிக்கின்ற மின்கொடி, மின்னல் போன்ற கொடியிடை. ரெண்டு பேரும் கும்பிடுறாங்களாம். யார் ரெண்டு பேரு? கலைமகளும் அலைமகளும். கலைமகள்னு சரஸ்வதிக்கு பேரு, அலைமகள்னு மகாலட்சுமிக்கு பேரு. அலையிலிருந்து தானே வந்தா கடல்ல. இவள் கலைமகள், அவள் அலைமகள். வெட்டி வெட்டியாக அலைமகள், அதனாலேயும் மகாலட்சுமிக்கு அலைமகள்னு பேரு. கலைமகள் அலைமகள், இந்த ரெண்டு பேரும் இந்த மலைமகளை கும்பிடுகிறார்கள். மின்கொடி, மின்னல் போன்றவள். அப்பா அஞ்சாச்சு. ஆறாவது மென்கடி குங்குமத்தோயம். மெல்லிய மனமுள்ள குளிர்ந்த குங்குமச்சாந்து. இந்த காஷ்மீரத்தில் எடுக்கிறேன் பாருங்க, குங்குமப்பூ, அதை எடுத்துக்கணும் நீங்க. அந்த குங்குமப்பூவில் எடுக்கப்பட்டது குங்குமச்சாந்து. குங்குமப்பூவிலே இருந்து தயாரிக்கப்பட்ட அந்த தண்ணீர் அல்லது அது அந்த குங்குமப்பூ ரசம் எப்படி வேணாலும் வச்சுக்கிடுங்க. மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி. அப்பா, அபிராமியினுடைய மேனிக்கு 6 உவமை. 1 உதிக்கின்ற செங்கதிர், 2 உச்சி திலகம், 3 உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், 4 மாதுளம் போது, 5 மலர் கமலை துதிக்கின்ற மென்கொடி, 6 மென்கடி குங்குமத்தோயம். இவ்வளதையும் சொல்லிவிட்டு விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே, அவள்தான் எனக்கு என்றைக்கும் துணை. யாரு? அபிராமி. அபிராமிங்கிற பேரு 9 இடத்துலயோ என்னமோ வருது, மறக்காதுங்க. விதிக்கின்ற மேனி அபிராமி. ஆமா, எத்தனை உவமை சொன்னாரு? 6 உவமை. உடம்புல எத்தனை ஆதாரம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. 6 ஆதாரம். எத்தனை சமயம்? 6 சமயம். எல்லாம் அவள். 6 சமயங்களிலும் இருப்பவள் அவள். அவள் திரிபுர சுந்தரி. அவள் செம்மை அம்மை. பின்னால செம்மை அம்மை. செம்மைனா என்ன அர்த்தம்? சிவப்பு செந்நிறமாய் காட்சி கொடுக்கிறாள். திரிபுரை, திரிபுரனுடைய மனைவி திரிபுரை. 3 பேருக்கும் தலைவி. மும்மூர்த்திகள் அவதான். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி 3 அவதான். இடைகலை, பிங்கலை, சுழிமுனை அவள்தான். மூர்த்திகள் 3, பொருள் 1. பாரதியார் பாடுறார். முதல் பாட்டு இது. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயவென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. துணையும் அவள்தான் துணை, வேற யாரும் துணை இல்லை. எல்லாம் வருவான் போயிடுவான், ஆளாளுக்கு துணை கிடையாது. அவள் யாருக்கு துணை தெரியுமா? தோன்றா துணைக்கே துணை. தோன்றா துணை சிவபெருமான். சிவபெருமானுக்கே துணை அவள். தோன்றா துணைக்கோ துணையாகி துவாதசாந்த பெருவழியில்
துரியங்கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழுமுதலே முத்தந்தருகவே. பிள்ளைத்தமிழ் குமரகுருபரசுவாமி பிள்ளைத்தமிழ். தோன்றா துணை சிவபெருமான், அவருக்கே துணை இவள். தனித்துணை. அவளுக்கு என்ன பேரு? தனித்துணை. துணையும் 2 தொழும் தெய்வம். நாம் கும்பிடத்தக்க ஒரே தெய்வம் அம்பாள். அவளை கும்பிட்டாச்சுன்னா வேற யாரையும் கும்பிட வேண்டாம். அவள் சந்நிதியில் தலையை குனிந்தால் வேறு எங்கேயும் குனிய வேண்டாம். பெற்ற தாயும். என்னை பெற்ற தாயார். திருநின்ற ஊர்னு ஒரு ஊர், பெருமாள் கோயில். அம்பாளுக்கு பேர் தெரியுமா? என்னை பெற்ற தாயார் பேர் வச்சிருக்காங்க அங்க வைஷ்ணவத்துல. துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும். ஒன்னை இல்லை என்ன இல்லை, உலகத்தை எல்லாம் பெற்ற தாயும். சுருதி. சுருதினா வேதம். சுருதிகளின் பனையும். பனை என்ன? கிளை. வேதத்துக்கு கிளை. கொழுந்தும். கொழுந்து வேதத்தின் கொழுந்து உபனிஷதம். வேதத்தின் கிளைக்கு சாகைன்னு பேர். இது இவர் வேதம் படித்தவருங்க, சாதாரணப்பட்ட ஆள் இல்லை, அபிராமி பட்டர். சுருதிகளின் பனையும். பனையின்னா கிளை. இந்த இடத்துல அது சாகை. கொழுந்தும் வேதத்தினுடைய கொழுந்து, அதில் உபனிஷதம். பதிகொண்ட வேரும். வேதத்துக்கு வேறு எது? ஓம். சொல்ற பொழுது முதல்ல ஓம். வேதம் சொன்ன பெருமா என்ன சொன்னார்? ஓம்னு ஆரம்பிச்சார். முருகப்பெருமான் ஓமுக்கு பொருள் சொல்லுன்னார். மாட்டிக்கிட்டார் பெருமா. சரிதானா? ஓம் என்பது 3 அச்சார். சாகை, உபனிஷதம், பிரணவம், எல்லாம் அம்பாள். சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். வேற வச்சுத்தானே மரம், வேர்ல இருந்து தானே மரம். பதிகொண்ட வேரும். இதெல்லாம் யாரு? பனிமலர் பூங்கனையும். இவ கையில வச்சிருக்கா. இப்ப என்னென்ன வச்சிருக்கிறா? 1 பனிமலர் பூங்கனை. 5 பூ. அதான் அவளுக்கு அம்பு. கையில ஒரு வில்லு. என்ன வில்லு? கரும்பு வில்லு. அவளுடைய தோற்றம் அபிராமி. கையில கரும்பு வில்லு. ஒரு வில்லுன்னா அம்பு இருக்கணுமே. எத்தனை அம்பு? 5 அம்பு. 5 அம்பு மிக்க அலராய் நின்றாய். என்னென்ன 5 அம்பு? தாமரை, மா, அசோகம், முல்லை, நீலோர் பழம், 5 பூ. இந்த 5 தான் அவ கையில அம்பு. காமன்கிட்டையும் 5 அம்பு. ஒரு வில்லு. அது காமத்தை உண்டாக்கும், இது ஞானத்தை உண்டாக்கும். அதான் 2க்கு வித்தியாசம். அவனுக்கு 5 அம்பு ஒரு வில்லு, இவளுக்கு 5 அம்பு ஒரு வில்லு. அவன் காமத்தை உண்டாக்குவான், இவள் ஞானத்தை கொடுப்பாள். பனிமலர் பூங்கனையும். பூவினால் உண்டாக்கப்பட்ட கனி. கருப்பு சிலையும். கரும்பு என்பது கருப்பு என்று வலித்தது. 2 ஒன்று தான். நீங்க கருப்பு சிலை ஒன்று பிளாக் கலருங்கக்கூடாது. கரும்பு தான் கருப்பு. கரும்பு சிலையும் மென்பாச அங்குசமும். அப்படியே அபிராமியை நினைச்சுக்கிடுங்க. எத்தனை கை? 4 கை. மேல ஒரு கை. இடது கீழ் கையில கரும்புவில். வலது கீழ் கையில 5 அம்பு. இடது மேல் கையில பாசம் அங்குசம். பாசம் மேல் கையில், அங்குசம் மேல் கையில, பாசம் மேல். திரும்ப சொல்றேன். பாசம் அங்குசம். பாசம் என்பது இடது கீழ் கை, அங்குசம் என்பது மேல் இடக்கை. 4 இடத்துல 4 வச்சுங்க. 4 கையில 4 என்னென்ன இருக்கு? ஒரு கையில கரும்பு, ஒரு கையில அம்பு, ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குசம். பாசம் என்பது இழுப்பது, அங்குசம் என்பது அடக்குவது. நம்மளை எல்லாம் அம்பாள் இழுக்கிறாளா இல்லையா? எங்க போனாலும் அம்பாள் கோவிலுக்கு போனா கொஞ்ச நேரம் நிக்கிறோம்ல. இழுப்பது நம்முடைய 5 புலன்களையும் அடக்குவது, அது பாச அங்குசம். கையில் அணையும் திரிபுர சுந்தரி. இப்பத்தான் சொல்லுகிறார். நான் யாரை பாட போறேன்? திரிபுர சுந்தரியை பாடப் போகிறேன். கையில் அணையும் திரிபுர சுந்தரி யாவது அறிந்தனமே. எனக்கு துணை தெய்வம்
பெற்ற தாய் எல்லாம் யார் தெரியுமா? எவள் சுருதிகளின் பனையோ, எவள் சுருதிகளின் கொழுந்தோ, எவள் சுருதிகளின் வேரோ, எவள் கையில் பூங்கணையும் வில்லும் பாசமும் அங்குசமும் இருக்குமோ அவள்தான் எனக்கு துணை, அவள்தான் நான் தொழும் தெய்வம், அவள்தான் எனக்கு பெற்ற தாய். இது அப்படி கொண்டே சேர்க்கணும். அடுத்த பாட்டு, மூணாவது பாட்டு, அறிந்தேன் எவரும் அறியா மறையை. அதுக்கு ஏன் மறைன்னு பேரு? வேதத்துக்கு மறைன்னு பேர். மறைவாக இருப்பது. வேதத்தை படித்தவங்க சொல்லி சொல்லித்தான் வளர்த்தார்கள், எழுதுறது கிடையாது. எழுதா மறைன்னு அதுக்கு பேர். எழுதா கிளவி அப்படிம்பாங்க. வேதத்தை சொல்லி சொல்லி வளர்த்திருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. எத்தனை காலமா பயிற்று வித்து வளர்க்கப்பட்டது. அறிந்தேன் எவரும் அறியா மறையை. மறையினா மறைந்து கிடப்பது. அபிராமியினுடைய மந்திர ஸ்வரூபம். அதை நம்மளால பார்க்க முடியாது. மந்திரங்களுக்குள் அவள் காட்சி அளிக்கிறாள். சாத்தத்தில் இதெல்லாம் உண்டு. அந்த அறிய முடியாத மறையை தேவர்களும் மறையும் அறிய முடியாததை நான் அறிந்தேன். அறிந்தேன் எவரும் அறியா மறையை. மறைந்து கிடக்கக்கூடிய அபிராமியினுடைய மந்திர சொரூபத்தை நான் அறிந்தேன். அப்புறம் என்ன பண்ணீங்க? அறிந்து கொண்டு செறிந்தேன். செறிந்தேன்னு என்ன அர்த்தம்? விடாம பிடிச்சுக்கிறது, செறிவா பிடிச்சுக்கிறது. எதை பிடிச்சுக்கிட்டீங்க? உனது திருவடிக்கே. அம்பாள் திருவடியை இறுக பிடித்து கொண்டு விட்டேன். அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே. திருவாசகம். அஞ்செழுத்த பிடிச்ச மாதிரி அம்பாள் திருவடிகளை இறுக பிடித்து கொண்டு விட்டேன். செறிந்தேன் உனது திருவடிக்கே. ஏகாரம் தேற்றம். வேற யாரையும் பிடிச்சுக்க மாட்டேன். அம்மா உன்னை மட்டும் பிடித்து கொண்டேன். திருவே மகாலட்சுமியே. வெறுவி பிரிந்தேன். அஞ்சி வெறுத்து ஓடியாந்துட்டேன். யாரை வெறுத்த? நின் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விடும் நரகுக்கு உறவாய மனிதரையே. உன் நண்பர்களுடைய பெருமையை நினைக்காதவர்கள், நரகத்துக்கு போகக்கூடியவர்கள், அவர்களை விட்டுட்டு ஓடியாந்துட்டேன் அம்மா. நரகுக்கு உறவாய மனிதர்கள். சொர்க்கத்துக்கு உறவானா தேவலியா, நரகத்துக்கு உறவானா தேவலியா? எவனெல்லாம் அடியார்களை வணங்கவில்லையோ அவனெல்லாம் நரகத்துக்கு உறவு. ஒரு வாத்தியாரு பையன்கிட்ட பேசிட்டு இருந்தாராம். சொர்க்கம் நரகம்னா உனக்கு தெரியுமா? சார் நீங்க சொல்லுங்க சார். சொர்க்கத்தில் நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்லா இருக்கலாம், கவலையே கிடையாது. சார் நரகத்தில் ஒரு பெரிய இருப்பு சட்டி இருக்கும். இருப்பு சட்டியில எண்ணெய் காய வச்சிருப்பாங்க. தப்பு பண்ணவங்களை எல்லாம் அதுல தூக்கி போட்டு வறுப்பாங்க. அப்படியா சார்? தப்பு பண்ணக்கூடாது. சரி சார். இப்ப வாத்தியார் பையனை எல்லாம் பார்த்தார். டே நீங்கள்லாம் எங்கடா போகணும்? சார் நாங்கள்லாம் சொர்க்கத்துக்கு தான் சார் போகணும். சார் நீங்க எங்க போவீங்க? நான் என்னத்தடா சொர்க்கத்துக்கு போறேன், நான் நரகத்துக்கு தாண்டா போவேன். தப்பு நிறைய பண்ணியிருக்கேன், நரகத்துக்கு தான் போவேன். ஒரு பையன் எந்திரிச்சா, சார் உங்களோட நான் நரகத்துக்கு வர்றேன். ஏண்டா என் மேல உனக்கு அவ்வளவு பிரிக்குமா? நரகத்துக்கு வர்றேங்கிறீ? ஆமா சார். ஏண்டா? உங்களை நரகத்தில இருப்பு சட்டியில போட்டு வறுக்கிறத என் கண்ணார பார்க்கணும் சார், அதுக்காக நான் வர்றேன். ஒரு கதை இப்படி நாங்க சொல்றது உண்டு. புரியுதா? ஒரு பக்கம் நரகம், ஒரு பக்கம் சொர்க்கம். நரகுக்கு உறவாய மனிதரே. அது என்னது? மறிந்தே விழும். அது என்ன மறிந்தே விழுகிறது? தலகுப்புற விழுகிறது. மறிந்த புரியுதா? மறிந்தே விழும்னா தலகு. சில பேருக்கு அர்ப்பனுக்கு பகுதி வந்தா அர்த்த ராத்திரியில கொடைப்பிடிப்பானுப்பாங்க. அர்த்த ராத்திரியில என்ன வெயில அடிக்குது, அதான் குப்புற விழுகிறது. நிறைய காசு பணம் வந்துட்டா சில பேர் எங்க போறோம்னு தெரியாம இருப்பான். பெரிய பதவியில இருந்தா குப்புற விழுவான். அவனெல்லாம் எங்க போவான்? கடைசி எல்லாரும் நரகத்துக்குத்தான் போவான். அவங்கள விட்டுட்டு நான் விலகிட்டேன்.
வெறுவி பிரிந்தேன். அவங்கள பார்த்து பயப்பட்டு நான் விலகி விட்டேன். யாரை பார்த்து? உன் நண்பர் பெருமை எண்ணாதவர்கள், கரும நெஞ்சால் மறிந்தே விடக்கூடியவர்கள், தங்கள் செயல்களினாலே குப்பர விடக்கூடியவர்கள், நரகத்துக்கு உறவானவர்கள். அம்மா, அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் வந்து உன் காலடியில கிடக்கிறேன், உன் திருவடியை பிடித்து கொண்டேன். அறிந்தேன் எவரும் அறியாமறையை. அதனால என்னாச்சு? அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே. யாரை விட்டு பிரிஞ்சேன்? திருவே வெறுவி பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விடும் நரகுக்கு உறவாய மனிதரையே. அம்பாளுக்கு முன்னால யார் யார் வந்து கும்பிடுறாங்க? மனிதர்கள் கும்பிடுறாங்க, தேவர்கள் கும்பிடுறாங்க, மாயா முனிவர் கும்பிடுறார். யாரு மாயா முனிவர்? அது எந்த ஊரு? திருக்கடவுர். காலசம்ஹார மூர்த்தி. எதுக்காக யமனை உதைச்சாரு? மார்க்கண்டேயனுக்காக உதைச்சார். மார்க்கண்டேயனுக்கு 16 வயசு ஆச்சு. யமதர்மராஜா 16 வயசு கரெக்டா வந்துட்டாரு. காலத்துல வருவாராம். அதனால அவருக்கு என்ன பேரு? காலன்னு பேரு. எல்லாம் தாமதமா வரும், இந்த எரும மாடு நேரத்துக்கு வரும். வந்துருச்சு. மார்க்கண்டேயர் என்ன பண்ணாரு? சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. இந்த வந்த காலன் என்ன பண்ணா? பாசக்கயித்தை போட்டு இழுத்தான். சிவபெருமான் தோன்றினார், இடது காலால உதைச்சுட்டார். சிவபெருமான் பண்ண சரியா தப்பா? சார், இத்தனை வருஷம்னு அவனுக்கு தீர்மானிச்சாச்சு. 16 வயசுன்னு தீர்மானிச்சாச்சு. 16 வயசுல அவனை கொல்ல வேண்டும் என்பது யமனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதி, ஒரு வேலை. தன் வேலையை ஒழுங்கா பண்றான். சிவபெருமான் விதிக்கலாமா? இடது காலால உதைக்கலாமா? நாளைக்கு அவன் என்ன யோசிப்பான்? யார்கிட்ட போனாலும் இந்த ஆளு உயிர் எடுத்தா சிவபெருமான் இடது காலால உதைப்பாரோ வலது காலால உதைப்பாரோ? சரியா தப்பா? சரி. எப்படி? இந்த பாவி யமன் என்ன பண்ணனா, அவசரத்துல பாசக்கயிற்று மார்க்கண்டேயன் கழுத்துல மட்டும் போடாம சிவலிங்கத்துக்கும் சேர்த்து போட்டு இழுத்து விட்டான். சிவலிங்கத்தின் மேல பாசக்கயிற்றை போடலாமா? அவர் தானே வேலை கொடுத்தவரு. வேலை கொடுத்த முதலாளி மேலையும் போட்டு இழுத்த உடனே வெளிப்பட்டார், உதைத்தார், இடது காலால உதைச்சார். அதனால எந்திரிச்சுக்கிட்டான். இல்லைன்னா நம்மளாம் சாகவே மாட்டோம். இடது காலால உதைச்சாராம், அம்மா காலு, அதனால தப்பிச்சுட்டான். இப்ப என்ன சொல்றாருங்க? மாயா முனிவர்னா யாரு? மார்க்கண்டேயருக்கு என்றும் 16. மார்க்கண்டேயர் தான் மாயா முனிவர். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் எல்லாரும் கும்பிடுறாங்களாம். சௌந்தரிய லகரின்னு ஒரு நூல், அற்புதமான நூல். அதுல 29ஆம் ஸ்லோகம். அர்த்தத்தை மட்டும் சொல்றேன், நேரம் இல்லை. பராசக்தி அப்படி உட்கார்ந்து இருந்தாலாம். பிரம்மா வந்தாராம், மணிமுடிய கலட்டி வச்சுட்டு கும்பிட்டாராம். மகாவிஷ்ணு இது அண்ணன், அவரு வந்தாராம், அவரும் மணிமுடிய கலட்டி வச்சுட்டு கும்பிட்டாராம். தேவேந்திரன் வந்தானாம், அவனும் மணிமுடிய கலட்டி வச்சுட்டு கும்பிட்டானாம். சிவபெருமான் வந்துட்டாராம். உடனே அம்பாள் எந்திரிச்சுட்டாளாம். அந்த காலத்துல கணவனை கண்டா மனைவி எந்திரிக்கிற பழக்கம். இப்போ ஒண்ணுமில்ல, மாறி போச்சு. வேற ஒண்ணுமில்ல, காலம் மாறி போச்சு. இல்ல, அந்த காலத்துல உலக்கதான், அது குழவிதான் சுத்தும். இன்னைக்கு கிரைண்டர்ல சுத்துது. அதனால சிவபெருமான் வந்த உடனே அம்பாள் எந்திரிச்சிட்டாளாம். ஆதிசங்கரர் சொல்றாரு, அம்மா பார்த்து போ, அங்கே இந்த மணிமுடியை எல்லாம் அந்த 3 பேரும் கலட்டி வச்சிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் கனமா இருக்கும், உன் கால் இடிச்சிட்டா வலிக்கும், ஒதுங்கி போமா. புரியுதா? எங்க சௌந்தரிய லகரியில பாடுறாரு. எதுக்கு சொல்ல வந்தேன்? மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே. சென்னின்னா தலை, தலையை குனிந்து கும்பிடுகிறார்கள். அவளுக்கு என்ன பேரு? கோமளம்னு பேரு. கோமளம்னா மிக அழகானவள்னு அர்த்தம். கோமள விலாசுக்கு போயிடாதீங்க, சிங்கப்பூர்ல மறக்க முடியாது.
கோமளம்னு அடிக்கடி வருதில்ல, ஞாபகம் வச்சுங்க. கோமளம்னா என்ன அர்த்தம்? அழகானவள்னு அர்த்தம். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே. வந்து கும்பிடக்கூடிய திருவடியை உடைய அழகான பெண்ணே, கொன்றைவார் சடைமேல். சிவபெருமான் தலையில கொன்றை, பெரிய காடு சடை, அது மேல என்னென்ன இருக்கு? பனிதரும் திங்கள், பனின்னா குளிர்ச்சி, திங்கள் சந்திரன். பாம்பு, ஒரு பாம்பு இருக்கா தலையில? பகீரதி, பாகீரதினா யாரு? கங்கை, எல்லாம் தலையில இருக்கு. படைத்த புனிதரும், இந்த மூன்றையும் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானும் நீயும் ரெண்டு பேருமா என் புந்தி, புந்தின புத்தி, என் நாளும் பொருந்துகவே. அம்மா, நீ மட்டும் தனியா வரப்படாது, உங்க வீட்டுக்காரர் மட்டும் தனியா வரப்படாது, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என் மனசுல இருக்கணும். புரியுதா? பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமளமே. கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும். சிவபெருமானுக்கு என்ன பேரு? புனிதரும். நீயும் என் புந்தி, என் புத்தியில் என்னாலும் பொருந்துகவே. என் புத்தியில் இருவரும் பொருந்த வேண்டும். அறிவை கொடுத்த நீ அதற்கு தலைமை ஏற்க வேண்டும். அவர் வராமல் அவள் வரமாட்டாள். அவள் வந்தால் அவர் வராமல் இருக்க முடியாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவ வந்துட்டா அவர் பின்னால வந்து தீரணும். அதில் சேடன் ஆறாட அப்படின்னு ஒரு பாட்டு திருப்புகள்ல வரும். புரியுதா? மகாலட்சுமி ஆடினா திருமால் ஆடி தீரணும். கலைமகள் ஆடினா பிரம்மா ஆடணும். காளி ஆடினா நடராஜா ஆடணும். அவள் வராமல் இருக்க மாட்டாள். அவள் வந்தால் அவர் வராமல் இருக்க முடியாது. ஏன்? சூரியன் நேத்திக்கு வரும், சூரியனுடைய வெம்மை இன்னைக்கு வரும். சொல்ல முடியுமா? சூரியன் வந்தால் வெப்பம் வரும், சந்திரன் வந்தால் குளிர்ச்சி வரும், பால் வாயில் பட்டால் சுவை வரும், சந்தன வந்தால் மனம் வரும், சிவம் வந்தால் சக்தி வரும், சக்தி வந்தால் சிவம் தானே வரும். இந்த ரெண்டு எனக்கு முன்னால் வர வேண்டும். ஆற்றல் உடையவனை விட்டு ஆற்றலை பிரிக்க முடியாது. அறிவாளியை விட்டுட்டு அறிவை பிடிக்க முடியாது. சிவசக்தியை வேறு வேறாக வழிபடக்கூடாது. நினப்புல வச்சுங்க. சிவசக்தியை ஒன்னாத்தான் வழிபடணும். சிவம் சக்தி நம்ம மூணும் சேர்ந்தாத்தானே ஆ ஊ மா சேரும். ஆ என்பது சிவம், ஊ என்பது அருள், மா என்பது சக்தி, மா என்பது இந்த ஆன்மா. மூணும் சேரணும். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமளமே. கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. இன்னும் ஒரு பாட்டு போகலாமா? நிறுத்திடுவோமா? ஒரு பாட்டு என்ன ஒன்று. நாளைக்கு இது தொடரும். அப்படியே நாளைக்கு இந்த கதையெல்லாம் இருக்காது. இது 100 பாட்டு, 102 பாட்டு. நம்ம இந்த பாட்டினுடைய சொல்லிய பாட்டின் பொருள் புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு வகுப்பு மாதிரி நடத்தப்படுகிறது. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையாள். முப்புறத்தை எரித்தவள், முப்புறத்துக்கும் உரிமை பெற்றவள். அதனாலே அவளுக்கு பேரு முப்புரை என்று பேர். செப்புரை செய்யும் புனர்முலையாள். அவளுடைய மார்பிலே ஒரு அணிகலன் போட்டிருக்கலாம், அதுக்கு செப்புரைன்னு பேராம். அது என்ன அணிகலனோ நமக்கு தெரியாது. நல்ல வேளை தெரியாம இருந்த மட்டும் லாபம். தெரிஞ்சா அதை வேற வாங்கி கொடுக்கணும் இல்லையா? முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையாள். செப்புரை என்ற அணிகளை அணிந்தவள். இன்னொரு அர்த்தம், செப்பு மாதிரி இருக்கக்கூடிய மார்பை பெற்றவள். செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை மேல் அப்புங்களவு அபிராமவல்லிங்கிறார்ல. செப்பு மாதிரி இருக்கக்கூடிய மார்பு. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும்
புணர்முலையாள் வருந்திய வஞ்சி. இந்த மார்பு பெருசா போன உடனே இந்த இடுப்பு என்ன பண்ணுதான், ஐயோ என்னால தாங்க முடியலையே அப்படின்னு வருந்துதான். வருந்திய வஞ்சி. வஞ்சின என்ன அர்த்தம்? வஞ்சி கொடி. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புணர்முலையாள் வருந்திய வஞ்சி மருங்குல். வஞ்சி கொடி போன்ற மருங்குல். மருங்குல்னா எடை. எடை எப்படி இருக்கணும்? இருக்கோ இல்லையோன்னு சொல்றாப்புல இருக்கணும். புரியுதா? இதெல்லாம் இலக்கணத்தினையும் இலக்கியத்திலையும் தான் பார்க்கலாம். பொய்யோ எனும் இடையாள் கம்பன் சொல்லுவான். பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான். கண்ணதாசன் சொல்லுவான், இடையா இது இடையா, அது இல்லாதது போல் இருக்குது. வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி. அது யாருங்க மனோன்மணி? கோவிலுக்குள்ள போற பொழுது சிவன் சன்னிதானத்துல சிவலிங்கத்துக்கு முன்னால அந்த கதவு ஓரத்துல இடதுகை பக்கத்துல ஒரு அம்பாள் இருப்பான். அவளுக்கு பேரு மனோன்மணி. மனோன்மணி நம்மளை பார்க்கலன்னா நம்ம சிவபெருமானை பார்க்க முடியாது. நமக்கு கண்ணை கொடுத்து நமக்கு பார்வையை கொடுத்து, நம்ம கண்ணுக்கு பார்வை இல்லைங்க. சூரியனையே உங்களால முழுக்க பார்க்க முடியல, சூரியனை படைச்ச கடவுளை எப்படி பார்க்க முடியும்? அவ பார்வை கொடுத்தா தான் பார்க்க முடியும். அவ தான் இந்த கோயில்ல 5 மூர்த்திகள் புறப்பட்டு வர்ற பொழுது முதல்ல பிள்ளையார் வருவார், அப்புறம் முருகன் வருவார், அப்புறம் சாமியும் அம்மனும் வருவாங்க, அப்புறம் அம்மன் தனியா வருவாங்க. அது என்ன, சாமியும் அம்மனும் சேர்த்து வருவாங்க, அப்புறம் ஒரு அம்மன், அப்புறம் வர்ற அம்மன் தான் பராசக்தி. சாமியும் அம்மனும் அந்த சாமியோட பக்கத்துல இருக்காளே, அவளுக்கு பேரு பிரியாவிடை, அவளுக்கு பேரு மனோன்மணி. அவ நம்மளை பார்த்தா தான் நம்மளால சாமியை பார்க்க முடியும், அருள் கிடைச்சாத்தான் ஆண்டவனை பார்க்க முடியும். அவளுக்கு பேரு மனோன்மணி. இன்னும் சொல்லவா முடிச்சிடுறேன். நாளைக்கு மார்கழி மாசம் 1ஆம் தேதியா, ஆதியும் அந்தமும் இல்லான்னு பாடுறோமா? அந்த பாட்டை முதல்ல எந்திரிச்சு பாடுறது மனோன்மணி. 9 சக்திகளில் முதல் சக்தி மனோன்மணி. தான் எழுகிறாள், மற்ற 8 சக்திகளையும் எழுப்புகிறாள். முதல்ல எந்திரிக்கிற சக்தி மனோன்மணி. மனத்தை ஞான நிலைக்கு எழுப்பக்கூடியவள் சக்தி. தான் எழுந்து பிறரை எழுப்புவாள். வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள்னு ஒருத்தர், அவருக்கு மனோன்மணி உபாசனை. அதனாலே மனோன்மணியம் பேராசிரியர், மனோன்மணியம் என்ற நூலை பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அந்த நூலுக்கு மனோன்மணியம்னு பேர் வச்சார். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் வழிபட்டது மனோன்மணியை. மனோன்மணி என்பவள் முதலில் தான் எழுந்து எல்லோரையும் எழுப்பக்கூடியவள். வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி. வார் சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. நஞ்சு வந்தது, சுந்தரா நஞ்சு எடுத்துக்கிட்டு வான்னாரா சிவபெருமான். ஆளாள சுந்தரர் போனாராம், நஞ்சை திரட்டி கொண்டு வந்துட்டாராம் நாவற்படம் மாதிரி. சிவபெருமான் வாங்கினார், போட்டார். உள்ள போனாலும் ஆபத்து, வெளியில இருந்தாலும் ஆபத்து. வெளியிலையும் உலகம், உள்ளேயும் உலகம். தொண்டையில நிறுத்திவிட்டார். தொண்டையில நிறுத்தின உடனே அம்பாள் பக்கத்துல இருந்து கைய வச்சாலாம். நஞ்சு அமுதாகி விட்டது. நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. அம்புயமேல், அம்புயம்னா தாமரை, 1000 இதழ் தாமரை உச்சந்தலையில் இருப்பது. திருந்திய சுந்தரி, அங்கே அழகாயிருப்பவள் அந்தரி. அந்தரின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்தரத்தில் இருப்பவள், எல்லாத்துக்கும் மேலே இருப்பவள். பாதம் என் சென்னியதே, அவள் திருவடிகள் என் தலையில் இருக்கின்றன. 6 ஆதாரம். மூலாதாரம்ங்கிறது மண்ணு, சுவாதிஷ்டானம்ங்கிறது தண்ணி, அநாகதம்ங்கிறது மணிபூரகம்ங்கிறது நெருப்பு, அநாகதம்ங்கிறது காற்று, விசுத்திங்கிறது ஆகாசம், ஆக்ஞைங்கிறது மனசு. இதுக்கு மேலே உள்ளது சகசராரம். 6 ஆதாரத்தையும் தாண்டி, மனசையும் தாண்டி 1000 இதழ் தாமரை உச்சந்தல, அங்கே இருப்பவளுக்கு பெயர் மனோன்மணி.
பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையாள் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல், அம்புயம்னா தாமரை, திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. அம்பாளுடைய திருவடிகளை நம் தலையில் வைத்து இன்றைக்கு 5 பாடல்களோடு நிறைவு செய்கிறோம்.